அவுதுல்லாஹி ஷைத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 1006வது நாளை எட்டி இருக்கிறது. இந்த நாளில் மிக பெரிய 2 சம்பவங்கள். ஒன்று, ஈரானில் நடக்கக்கூடிய அந்த ஃபியூனரல், அந்த இறுதிச் சடங்கு அமைதியை பயன்படுத்தி கொண்டு நத்தியான்ஹு ட்ரம்ப் தனக்கு ஒரு மேலாண்மையை உருவாக்கி கொள்வதற்காக ஒரு மெத்தனமான போக்கை மேற்கொண்டிருக்கிறான். அது என்னவென்று சொன்னால், ஹர்மூஸ் வழியாக 3 கப்பல்களை, அதில் ஒன்று கத்தருடையது எல்என்ஜி டேங்கர், 2 சவுதி அரேபியாவுடையது. இந்த கப்பல்களை ஈரானுடைய அனுமதி இல்லாமல், அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எதையும் பின்பற்றாமல் தன்னுடைய இந்த கப்பல்களை அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் பாதுகாப்பில் அனுப்பியிருக்கிறார். இதன் வழியாக அமெரிக்கா ஹர்மூஸை கண்ட்ரோல் பண்ணுகிறது, அல்லது அமெரிக்கா நினைத்தால் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் பாதுகாப்போடு உலக நாடுகளுடைய கப்பல்கள் ஹர்மூஸில் போகலாம் என்று ஒன்றை நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார். இதை ஈரான் 2 முறை எச்சரித்திருக்கிறது. வேண்டாம், அந்த பாதை வழியாக பயணத்தை வைக்க வேண்டாம், நாங்கள் தான் உங்களை ஃப்ரீயாக ஹர்மூஸ் வழியாக விடுகிறோம், டோல் தான் இல்லையே தவிர மற்ற சார்ஜஸ் தான் இருக்கிறது, ஹர்மூஸ் எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் என்றென்றும் இருக்கும், இந்த 60 நாளைக்கு பிறகு டோல் வசூலிப்பதை பற்றி நாங்கள் சிந்திப்போம், ஒருவேளை டோல் இல்லாட்டாலும் இதே சார்ஜஸை பே பண்ணிட்டு எங்களுடைய கிளியரன்ஸோடு நீங்கள் போகணும் என்று சொல்லி இருக்கிறதே 3 தடவை எச்சரித்திருக்கிறார்கள். 4வது தடவை அந்த கத்தரோட எல்என்ஜி டேங்கரை அடிச்சிட்டாங்க. அதே போல் சவுதி அரேபியானுடைய ஆயில் டேங்கர்ஸை அடிச்சிட்டாங்க. அதில் கத்தருடைய எல்என்ஜி டேங்கர் வெடித்து சிதறி விட்டது. அதனால் அது பெரிதாக எரிந்தது. ஏன்னா அது எல்என்ஜி கேஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேஸ் சிஸ்டம்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த சந்தடி ஷாக்கில் ஹர்மூஸோட மேலாண்மை எனக்குத்தான் இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு ட்ரம்ப் எடுத்த முயற்சி மிகப்பெரிய தோல்வியை தழுவி இருக்கிறது. அடுத்து உடனேயே இந்த இறுதிச் சடங்கு ஊர்வலத்தை பயன்படுத்தி கொண்டு 2 இடங்களை தாக்கி இருக்கிறது அமெரிக்காவினுடைய பென்டகன் அல்லது சென்ட்ரல் கமாண்ட் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 2 பவர்ஃபுல் அட்டாக்ஸ் ஹர்மோஸ் ஆகன் என்ற இடத்திலும் மஷஹர் என்ற இடத்திலும் தாக்குதலை நடத்தினோம். சற்றும் தாமதிக்காமல் உடனேயே ஈரான் 85 மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ், அமெரிக்கா மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ், அதாவது 85 இராணுவ தளங்கள் அல்ல, 85 இராணுவ நிலைகளை நாங்கள் தாக்கி இருக்கிறோம், சின்ன பின்னமாக தாக்கி இருக்கிறோம்னு அதை குவைத்தும் பஹ்ரைனும் ஒத்துக்கொள்கின்றன. பெரிய அளவில் எங்கள் மீது அமெரிக்காவினுடைய இராணுவ நிலையங்களில் தாக்குதல் நடந்தது என்பதை உடனே தெரிவித்திருக்கின்றன. அமெரிக்கா இப்போது இந்த ஹர்மூஸ் அமெரிக்கா ஈரான் எண்ணெயை எந்த தங்குதடையின்றி விற்கலாம் என்று கொடுத்திருந்த நிபந்தனையை இப்பொழுது நிறுத்தி வைத்திருக்கிறது. ஈரானுடைய எண்ணெயை யாரும் வாங்கக்கூடாது ஆகுன்னு கத்திட்டு இருக்கிறான் ட்ரம்ப். இப்போ டர்க்கில் இருக்கிறான், நேட்டோவுக்கு கூட ஒரு சண்டை போடுவதுக்கு. ஆக இந்த யுத்தம் வேறொரு விதத்தில் தொடங்கிவிட்டது. ஹர்மூஸ் ஈரானுடைய கைகளில் சென்றால் அது நிரந்தரமாக பொருளாதார வரலாற்றிலும் அதேபோல் அரசியல் வரலாற்றிலும் இராணுவ தோல்வி வரலாற்றிலும் பதியப்படும். அமெரிக்காவினுடைய இந்த தோல்வி பெரிதாக பதியப்படும். அதில் ட்ரம்ப் தான் பழியை சுமப்பான் என்பதை நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டினோம். இந்த பழிகளில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு தன்னுடைய கப்பல்கள் நினைத்தால் ஹர்மூஸ் வழியாக கூட இந்த ஆயில் டேங்கர்ஸை எஸ்கார்ட் பண்ணி கொண்டு போக முடியும். இன்னும் ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு, அதுவும் குறிப்பாக ஈரானுடைய மொத்த கவனமும் அந்த இறுதிச் சடங்கில் இருக்கின்ற போது
நடத்தி காட்டியிருக்கிறான் ட்ரம்ப்பு. அதை ஒரு அடி அடிச்சிருக்காங்க, ட்ரம்ப்பும் அடிச்சிருக்கான், திரும்ப ரிட்டாலியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னன்னா, அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்த சரத்துகள் 2-3 தகர்ந்து போச்சு. ஒன்று, ஹர்மூஸு ஈரானுக்கு தான் சொந்தம் என்பதை உடைக்க முயற்சி பண்ணி திரும்பியும் யுத்தம் வந்துட்டு. அப்போ இப்போ மொத்தமாக மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தானாகவே உடைகிறது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா போர் தொடங்கி விட்டது. இனிமே இதுக்கு இந்த 85 இன்ஸ்டலேஷன்ஸ்ல பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அமெரிக்க இராணுவத்திற்கு. அதற்கு பழி வாங்கினா இவங்க திரும்பியும் அடிப்பாங்க, திரும்பியும் அந்த யுத்தம் தொடரும். இப்போ அப்பாஸ் அகர்ஜி தெளிவாக சொல்லியிருக்கிறார், நாங்கள் எக்ரிமெண்ட்ல 13வது சரத்து என்னன்னா, ட்ரம்ப் த்ரெட்டன் பண்ணவோ அல்லது போர் விதிகளை இந்த விதிகளை மீறவோ செய்தால் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைன்னு சொல்லக்கூடிய அல்லது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து பின்வாங்கி விடுவோம் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கிறார். அடுத்து இப்போது லெபனானுக்கு வந்தால், லெபனானில் இன்னும் தாக்குதல் நடந்துகிட்டு தான் இருக்கு, ஆனால் மிக குறைவாக. நேற்று நெத்தன்யாஹூ சொன்னதாக இதுக்கு முந்தைய காணொலியில் ஒரு செய்தியை சொன்னேன். சில கிறிஸ்தவ கிராமங்கள் நெத்தன்யாஹூவிடம், அதாவது லெபனானில் உள்ள சில கிறிஸ்தவ கிராமங்கள் நெத்தன்யாஹூவை அழைத்து, நீங்கள் எங்களை இஸ்ரேலின் ஒரு பகுதியாக சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது நாம் அதையும் சேர்த்து சொன்னோம். 86 முறை கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஜெருசலம்ல. அவன் கிறிஸ்தவர்களை சேர்த்துத்தான் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். யூத மதமே சியோனிசத்தினுடைய பாலிசி, அந்த சியோனிசம் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பது. அப்போ அந்த கிறிஸ்தவர்கள் இன்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள், நாங்கள் அப்படி எதுவும் நெத்தன்யாஹூ சொல்லலை, நாங்கள் லெபனானுக்கே விசுவாசமாக இருக்க விரும்புகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் ஹிஸ்புல்லாவிடம் அடைக்கலம் தேடி இருக்கிறார்கள். ஹிஸ்புல்லா அவர்களை பாதுகாப்பதாக அறிவித்திருக்கிறது. நேற்று அந்த இடத்தை தாக்க முயன்ற இஸ்ரேலிய இராணுவத்தை பெரிதாக தாக்கி அளித்திருக்கிறார்கள். இதனிடையே திடீர்னு ஒரு மலைக்குன்றில் ஒரு இஸ்ரேலிய கொடியை கொண்டு வந்து நாட்டி இருக்கிறார்கள். அந்த கொடி யார் நாட்டினா என்ன ஏதுன்னு தெரியல. உடனே இவர்கள் மேலே சென்று அந்த கொடியை அகற்றி இருக்கிறார்கள். ஆனால் அங்கே பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் எந்த இராணுவ தளங்களையும் காணவில்லை. ஆனால் அதை இஸ்ரேலி மீடியா இன்னும் அந்த கொடி அங்கே பரப்பு போலேயே காட்டி கொண்டு இருக்கிறது. இப்படி ஒரு போலி வெற்றியை அவர்கள் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அதில் ரொம்ப அஸ்டானிஷிங்காக, ரொம்ப வரைட்டு காட்டப்பட வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, காசாவில் கூட்டுப்படுகொலை செய்த இஸ்ரேலிய இராணுவ தளபதிகள், இராணுவத்தினர் இங்கே லெபனான் ஃப்ரண்ட்டுக்கு சண்டை போட வந்தால் ரிதுவான் ஃபோல்ஸனுடைய ஒரு பகுதி அவர்களை தேடி தேடி அழிக்கிறது. அதனால் நேற்று இஸ்ரேலிய இராணுவம் ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டு இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், எந்தெந்த இராணுவ தளபதிகள் எல்லாம் லெபனானுக்கு அனுப்பப்படக்கூடாது. லெபனானில் பஃபர் ஸ்டோன் இப்போ ரிலேட்டிவாக கொஞ்சம் அமைதியாகத்தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். லெபனானுடைய பாதுகாப்பு வலயத்துக்கு அனுப்பக்கூடாது என்று ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டு இருக்கிறது. அங்கே சென்றால் ரிதுவான் படைகள், ஹிஸ்புல்லாவுடைய ரிதுவான் ஃபோர்ஸு அவர்களை தேடி அழித்து விடும் என்று. இந்த அளவுக்கு பீதி வயப்பட்டுத்தான் இஸ்ரேலிய இராணுவத்தினர் இருக்கிறார்கள். அதில் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய ஒரு அதிகாரி ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். காசாவாக இருக்கட்டும், அதே போல் லெபனானாக இருக்கட்டும், நம்ம இராணுவ படைவீரர்கள் மிகப்பெரிய அளவில் ஒழுக்கக்கேடுகளில் ஈடுபடுகிறார்கள். அங்கே பெண் தளபதிகளுக்கும் பெண் இராணுவத்தினருக்கும், இஸ்ரேலிய பெண் இராணுவத்தினருக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற கூக்குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ரொம்ப வருஷமாக அவங்க கொடுத்த 3 மாதம் 6 மாதத்தையெல்லாம் தாண்டி ஒரு வருஷமாக 2 ஃப்ரண்ட்லேயும் அவங்கள இருக்க நம்ம நிர்பந்திக்கும் போது அவர் விரக்தி வயப்பட்டவர்களாக ஒழுக்கக்கேடுகளில் ஈடுபடுகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறார். அடுத்தால காசாவுக்கு வந்தால், காசாவினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை எடுத்து அந்த நேஷனல் கமிட்டி ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் காசா, அது முழுக்க முழுக்க பாலஸ்தீனர்களால் ஆனது. டாக்டர் சத்தி என்பவர் தான் அதனுடைய டைரக்டர். அவரிடம் ஒரு பகுதியை ஹமாஸ் ஒப்படைத்து இருக்கிறது. ஒப்படைத்து விட்டால் அது அப்போவே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு, நீங்கள் இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. அவங்க ரிகன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்களுக்கு முக்கியமான பகுதி. ஆனால் நெத்தன்யாஹூ ரிகன்ஸ்ட்ரக்ஷனு, அதாவது மறு கட்டுமானம், இடித்தவற்றை மீண்டும் கட்டுகின்ற அந்த பணியை தொடங்க விட மாட்டேன். காரணம், ஹமாஸ் தன்னுடைய ஆயுதங்களை முழுமையாக கீழே வைக்க வேண்டும் என்று. ஹமாஸ் அப்போவே சொல்லிட்டாங்க, தங்களுடைய ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம் என்று. இப்போ ஒய்நெட் என்ற செய்தி சேனலுக்கு நெத்தன்யாஹூ பேட்டி கொடுத்த போது
அவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ட்ரம்ப், இது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. ட்ரம்ப் ஹமாஸ் எப்பவுமே நாங்கள் ஆயுதத்தை கீழே வைப்போம் என்று அந்த ஒப்பந்தத்தில் எங்கேயும் ஒத்துக்கொள்ளவில்லை. குறிப்பாக அவங்க எந்த டைம் லைன்னு தரல. அதை பற்றியே அவங்க ஒத்துக்கிடவே இல்லை. அது பிறகுதான் டைம் லைனை பற்றி பேச்சு வருது. என்ன சொன்னேன், இப்படி ட்ரம்ப் நான் ஹமாஸ் ஆயுதத்தை கீழே வைக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறாரு என்று சொன்னதற்கு நெத்தன்யாகு அதற்கு பதில் சொல்லாமல், என்னுடைய நிபந்தனை அவர்கள் ஆயுதத்தை கீழே வைத்தால்தான் நான் ரிகன்ஸ்ட்ரக்ஷன் அலோவ் பண்ணுவேன், மறுகட்டுமானத்தை அனுமதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இதனிடையே கத்தரில் அமெரிக்காவினுடைய அதிகாரிகள், ஏன்னா 3 பேர் தான் அந்த சீஸ்ஃபயருக்கு ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கு நடந்த போர் நிறுத்தத்துக்கு கேரண்டர்ஸ். ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று கத்தர், இன்னொன்று எகிப்து. அப்போ கெய்ரோவில் தான் அந்த குழு இப்போ இருக்கு. ஆனால் கத்தரில் அமெரிக்காவினுடைய இராணுவ அதிகாரிகள் ஹமாஸ் சகோதரர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அதில் மறுகட்டுமானத்தை பற்றி ஹமாஸ் அழுத்தம் கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் பாலஸ்தீன காசாவை எந்த விதத்திலும் நிர்வகிக்கிற எந்த பகுதியிலும் நாங்கள் இஸ்ரேலை அனுமதிக்க மாட்டோம். அப்படி இஸ்ரேல் தலையிடுமானால் நாங்கள் எங்களுடைய ரெசிஸ்டன்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. தெளிவாக இன்னொன்று சொல்லியிருக்காங்க, எங்களுடைய எதிர்ப்பை, எங்களுடைய போர் படைக்கலன்களையோ பயிற்சியையோ அல்லது எங்கள் எதிர்ப்பையோ நாங்கள் எப்போதும் கீழே வைக்க மாட்டோம் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அடுத்தது, காசாவில் தன்னார்வ குழுக்களால் ஏற்படக்கூடிய அந்த உதவிகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றன. பெரும்பாலான மருத்துவமனைகளை சீரமைத்து அவை செயல்படக்கூடியவர்களாக ஆக்கியிருக்கிறார்கள். இருந்தாலும் இஸ்ரேலுடைய தாக்குதல் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. நேற்றும் ஒருவர் இறந்திருக்கிறார். 6 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 73,066, காயம்பட்டவர்கள் 1,73,514. இப்படி தொடுத்து ஒரு பிரச்சனையை அங்கே தாக்குதலை சீஸ்ஃபயர்லே, போர் நிறுத்தத்திலே நடத்தி கொண்டு இருக்கிறது. இதை நிறுத்த சொல்லிதான் கெய்ரோவில் அழுத்தங்களை கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது வந்திருக்கக்கூடிய கத்தரில் சந்தித்த அமெரிக்காவினுடைய அலுவலர்களிடம் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், இனி நாங்கள் ரெசிஸ்டன்ஸை துவங்க போகிறோம், அதனால்தான் அட்மினிஸ்ட்ரேஷனை ஃபுல்லாக வேற கையில் கொடுத்துட்டோம், நாங்கள் கையில் வச்சுக்கலைங்கிறத சொல்லி இருக்கிறார்கள். இணைந்திருங்கள், இது போன்ற தகவல்களை தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.